வணக்கம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை விக்ரமாதித்யன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மறுநாள் போஜராஜன் நவரத்ன சிம்மாசனம் இருந்த வசந்த மண்டபம் வந்து சிம்மாசன படிகளை ஏறினார். 10வது படியை ஏறும்போது அங்கிருந்த கனகாபிஷேக வள்ளி பதுமை அவரிடம் விக்ரமாதித்யரின் வீர தீரத்தை பறைசாற்றும் கதை ஒன்றினை சொல்லியது. கௌசிக மன்னன் மந்திரகிரி மலைசாரலில் சரையு நரிக்கடையில் உள்ள உமாபதி என்ற நகரை தலைநகராக கொண்டு சிறப்பாக ஆட்சி புரிந்து வந்தார். அவருக்கு கௌரவர்கள் போல் 100 பிள்ளைகள் இருந்தனர். அவர்கள் அனைவரும் வேட்டையாடுவதில் மிகவும் ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தனர். அதனால் கௌசிகன் ஒரு நாள் வேட்டைக்கு செல்ல விரும்பி கிளம்பிய போது 100 பிள்ளைகளும் அவரை தொடர்ந்து சென்றனர். பகல் முழுவதும் காட்டுப்பகுதியில் அலைந்து திரிந்த அவர்கள் களைத்து போனார்கள். களைப்பினால் தாகம் அவர்களை வாட்டி எடுத்தது. அதனால் எப்படியாவது எங்கிருந்தாவது தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்று அமைச்சன் விபுதனிடம் கூறினார்கள். அவர்கள் வேண்டுகோளை ஏற்ற அமைச்சர் விபுதன் சில ஏவலர்களை அழைத்து கொண்டு தண்ணீரை தேடி சென்றார். காட்டுப்பகுதியில் தண்ணீர் கிடைப்பது அரிதாக இருந்தது. பல இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு கடைசியாக ஒரு ஆசிரமத்தை அடைந்தனர். அந்த ஆசிரமத்தில் வசிஷ்ட முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அவரிடம் சென்று, முனிவர் பெருமானே, நாங்கள் கௌசிக அரசனுடன் வேட்டைக்கு வந்தோம். தாகத்தால் எல்லோரும் தவித்து கொண்டிருக்கிறோம். தண்ணீரே கிடைக்கவில்லை. தாங்கள் தான் தங்களின் தவத்தின் பெருமையால் எங்களுக்கு தண்ணீர் வரவழைத்து கொடுத்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார். உடனே வசிஷ்ட முனிவர் தன் தவ வலிமையால் கங்கை நதியை அங்கே வரவழைத்ததுடன் அவர்கள் அங்கே தங்கி இளைப்பார நதியின் இருபுறமும் பசுமையான சோலையும் அமைத்து தந்தார். அமைச்சர் அரசரிடம் சென்று முனிவர் அருளால் கங்கை நதி பாய்ந்து வரும் விந்தையையும் அதன் கரையில் அமைந்துள்ள பசுஞ்சோலை பற்றியும் கூறினார். உடனே அரசன் தன் பரிவாரங்கள் பிள்ளைகளுடன் நதியை அடைந்து தாகத்தை தணித்து கொண்டார். சோலையில் ஓய்வெடுத்தார். அப்பொழுது அமைச்சர் விபுதனிடம், நம்முடைய பரிவாரங்களுக்கு வேண்டிய உணவுக்கு ஏற்பாடு செய்வாயாக என்றார் அரசர். உடனே அமைச்சன், அரசே, இந்த காட்டிலே உணவை தேடி எங்கே போவது? எதற்கு இங்கு இருந்து சிரமப்பட வேண்டும்? நாம் நம்முடைய நகரத்துக்கே திரும்பி விடுவது நல்லது என்றார். ஆனால் அரசரோ, அமைச்சரே, இந்த சோலையை பார், எவ்வளவு இன்பத்தை அளிக்கிறது. அதனால் இந்த இடத்தை விட்டு செல்ல எனக்கு மனம் வரவில்லை. இன்னும் 2 நாட்களாவது இங்கேயே தங்கி ஆனந்தமாய் இருக்கலாம் என்று நினைக்கிறேன். அதனால் அதற்கான ஏற்பாடுகளை செய் என்றார். இப்பொழுது அமைச்சனுக்கு இக்கட்டான நிலை. என்ன செய்யலாம் என்று யோசித்த போது முனிவரிடம் சென்று கேட்பதுதான் சிறந்த வழி என்று தோன்றியது. வசிஷ்ட முனிவரிடம் சென்றார். அவரிடம், முனிவர் பெருமானே, தங்கள் அருளினால் எங்கள் தாகத்தை தீர்த்து கொண்டோம். அரசன் தன் பரிவாரங்களுடன் மேலும் 2 நாட்கள் இங்கு தங்கியிருக்க விரும்புகிறார். ஆகையால் எங்கள் தாகத்தை தீர்க்க உதவியது போல் பசியையும் போக்கிக் கொள்ள உணவு அளித்து ஆதரவு அளிக்குமாறு வேண்டுகிறேன் என்றார். உடனே வசிஷ்ட முனிவர் தன்னுடைய தவ வலிமையால் காமதேனுவை வரவழைத்து உணவளிக்க கூறினார். அதுவும் அனைவருக்கும் உணவளித்து மகிழ்ந்தது. அனைவரின் பசியை போக்கிய காமதேனுவின் அரிய செயலை கண்டு வியந்து போன அரசர் அந்த காமதேனுவை தாமே வைத்து கொண்டால் என்ன என்று நினைத்தார். அதனால் காமதேனுவை பிடித்து கொண்டு வருமாறு தன் பிள்ளைகளிடம் கூறினார். அவர்கள் தந்தையின் சொல்படி காமதேனுவை பிடிக்க சென்றார்கள். தன்னை பிடிக்க வருவதை பார்த்த காமதேனு அவர்கள் பிடிக்க அகப்படவில்லை. எப்படியோ வசிஷ்ட முனிவரிடம் சென்று விட்டது. அவரிடம், சுவாமி, என்னை பிடித்து கொண்டு போகுமாறு அந்த அரசரிடம் சொன்னீர்களா என்று கேட்டது. வசிஷ்ட முனிவர் பக்குவமாக, நான் அப்படியெல்லாம் கூறவில்லையே. அவர்கள் உணவு வேண்டும் என்று கேட்டார்கள். அதனால் உன்னை வரவழைத்து அவர்களுக்கு உணவளிக்க கூறியது உண்மைதான். இப்பொழுது பேராசையால் உன்னை பிடித்து கொண்டு போக பார்க்கின்றனர். அதுபோன்று அவர்கள் தொல்லை கொடுத்தால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க சொல்லவில்லையே. உன்னை பிடிக்க வருபவர்களை விருப்பம் போல் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என்று கூறிவிட்டார். முனிவர் அப்படி சொன்னதுதான் தாமதம். தன்னை பிடிக்க வந்தவர்களை விரட்டியும் கொம்புனால் குத்தி அழிக்கவும் செய்தது. தன் முன் வந்து தங்களுடைய வீரத்தை காட்டிய படை வீரர்களையும் விடவில்லை. அவர்களையும் தன் கொம்புகளால் அழித்து விட்டது. பின் வானுலகம் சென்று விட்டது. தன்னுடைய படை வீரர்களையும்
பிள்ளைகள் சிலரையும் காமதேனு தாக்கி அழித்ததற்கு காரணம் வசிஷ்ட முனிவர்தான் என்று எண்ணிய அரசர் கௌசிகன் முனிவரை பிடித்து இழுத்து வர சொன்னார். உடனே அவர்கள் முனிவருக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பித்தனர். முனிவர் ஆசிரமத்துக்கு சென்று அதை சுற்றி வளைத்து கொண்டு அவர்கள் மீது பானம் தொடுத்தனர். அவர்களின் அடாத செயலை கண்ட முனிவர் தர்பை புல்லை எடுத்து மந்திரம் மோதி தன் முன்னே நட்டார். அது அவர்கள் எய்த பானங்களை எல்லாம் எரித்து சாம்பலாக்கியது. அதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் முனிவரை கட்டி இழுத்து கொண்டு போவதற்காக நெருங்கினார்கள். அவர்களுடைய தீய எண்ணத்தை உணர்ந்து கொண்ட முனிவர் அரச குமாரர்களை எரித்து சாம்பலாக்கி விட்டார். புதல்வர்கள் அனைவரையும் இழந்த அரசர் கௌசிகன் மனமுடைந்து போனார். அதனால் துறவு பூந்து நரசமகிரி மலையை அடைந்து கடுந்தவம் மேற்கொள்ள ஆரம்பித்தார். அவர் கடும் தவம் வெற்றி பெற்றது. அவர் தவத்தை கண்டு பாராட்டிய தேவர்கள் பாராட்டோடு விடாமல் ராஜரிஷி விஸ்வாமித்திரர் என்னும் பட்டத்தையும் அளித்தனர். அதன்பின் விஸ்வாமித்திரர் மேலுலகம் சென்று ஆக்கவும் அழிக்கவும் வல்ல பல சக்திகளோடு தன்னுடைய ஆற்றலை வளர்த்து கொண்டு மீண்டும் பூலோகம் திரும்பினார். விஸ்வாமித்திரர் பூலோகத்தில் பல நாடுகளுக்கு பயணம் சென்றார். அப்படி சென்று வரும்போது அழகான நகரம் ஒன்றை கண்டார். அங்கு ஒரு விடுதியில் தங்கினார். விடுதி காவலரிடம் இந்த நகரத்தின் பெயர் என்ன, இதை ஆட்சி செய்து வரும் அரசர் யார் என்று விசாரித்தார். இந்த நகரத்தின் பெயர் தங்கமாபுரி. இந்த நகரத்தின் அரசர் தங்கேஸ்வரன், ராணியின் பெயர் ஸ்வர்ண காந்தரூபி என்றார் விடுதி காவலாளி. அப்படியா, நீ அரசரிடம் சென்று விஸ்வாமித்திர மகரிஷி இங்கே வந்து தங்கியுள்ளார், உம்மை அழைத்து வர சொன்னார் என்று தெரிவித்து விட்டு வா என்று காவலாளியிடம் கூறி அனுப்பினார். செய்தியை அறிந்த அரசர் மகிழ்ச்சி கொண்டு விஸ்வாமித்திரரை காண புறப்பட்டார். ஆனால் அவர் வருவதற்கு சற்று காலதாமதம் ஆனது. அதனால் அரசர் தன்னை அலட்சியப்படுத்தியதாக கருதிய விஸ்வாமித்திரர் இவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட அத்தனை உயிரினங்களும் செயலிழந்து போக வேண்டும் என்று சபித்துவிட்டு அத்தனை உயிர்களையும் எடுத்து தனது கமண்டலத்தில் போட்டு வைத்து கொண்டார். இது போன்று அசம்பாவிதம் நடந்ததற்கு காரணம் முனிவர் தன்னை அழைத்ததும் தாம் உடனடியாக அவரை சென்று பார்க்காமல் காலதாமதம் செய்ததே ஆகும் என்பதை உணர்ந்த அரசர் பெரிதும் வருத்தம் கொண்டார். உடனே அரசி சொர்ண காந்தரூபி விஸ்வாமித்திரர் இருந்த இடம் சென்றால் அவர் திருவடிகளில் விழுந்து வணங்கினாள். இந்த மாதிரி சாபமிட்டு விட்டீர்களே, உயிரினங்கள் அனைத்தும் செயலிழந்து செத்து மடிகின்றனவே, இதற்கு விமோச்சனம் இல்லையா? முனிவர் பெருமானே, எங்கள் குற்றத்தை பொறுத்து எல்லோரும் உயிர் பெற்று எழுமாறு அருள் புரிய வேண்டும் என வேண்டினாள். உடனே விஸ்வாமித்திரர், நான் சாபம் தந்ததுதான், உனக்கு மட்டும் வேண்டுமானால் என்ன வரம் வேண்டுமோ கேள், தருகிறேன், ஆனால் வேறு எதையும் பேச வேண்டாம் என்று கூறினார். முனிவர் பெருமானே, என்றாவது ஒரு நாள் என்னுடைய உயிரும் போக வேண்டியதுதானே. என் கணவன் இறந்த பின் நான் மட்டும் உயிர் வாழ்வதில் என்ன பயன்? எனவே நான் மறுபிறவி எடுக்கும்போது என்னுடைய இப்பிறவியின் நினைவாகவே இருக்க வேண்டும். இப்பிறவியில் எனக்கு வாய்த்த கணவரே மறுபிறவியிலும் நான் பெற்று மகிழ வேண்டும். அதோடு அடுத்த பிறவியிலும் இந்த நகரத்தில் உள்ள சுந்தரமூர்த்தி கோயிலுக்கு என்னுடைய 10வது வயதிலிருந்து 16 வயது வரை நான் தினமும் இரவு வேளையில் வந்து வழிபடுவதற்கு வரம் தர வேண்டும். அது மட்டுமல்ல, நான் விரும்பி நினைத்த போதெல்லாம் வந்து போக தெய்வலோக குதிரை ஒன்று வருமாறும் செய்ய வேண்டும். அப்படியே ஆகட்டும் என்று வரமளித்து விட்டு மறைந்தார் விஸ்வாமித்திரர். அதன் பின்னர் அரசி சொர்ண காந்தரூபி அதிக நாட்கள் உயிருடன் இருக்கவில்லை. தங்கமாபுரி நகரத்தில் இறந்துவிட்ட அரசி ஸ்வர்ண காந்தரூபி தன் மறுபிறவியில் பிரதிஷ்டாபுரி என்னும் நகரத்தில் சத்குணராஜன் என்ற மன்னனுக்கும் ராணி சாயுஷ்யாவதிக்கும் மகளாக பிறந்தாள். அவளுக்கு சஞ்சீவி மடந்தை என்று பெயர் சூட்டப்பட்டது. அதே சமயம் தங்கமாபுரி அரசன் தங்கேஸ்வரன் பிரதிஷ்டாபுரி அரசரின் புரோகிதருடைய மகனாக பிறந்தார். அவருக்கு ஆதிசேடன் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தனர் அவருடைய பெற்றோர். விஸ்வாமித்திரரிடம் பெற்ற வரத்தின்படி சஞ்சீவி மடந்தைக்கு அவளுக்கு 10 வயதாகும் போது முற்பிறவியின் நினைவு ஏற்பட்டுவிட்டது. எனவே தனக்கு தங்கமாபுரி கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்றும் குதிரை வேண்டும் என்றும் எண்ணவும் குதிரையும் வானுலகத்திலிருந்து வந்து சேர்ந்தது. அந்த குதிரை மீதேறி கோயிலுக்கு சென்றுவிட்டு பாலடைந்த அந்த நகரத்தையும் பார்த்துவிட்டு இரவோடு இரவாக அரண்மனைக்கும் வந்துவிட்டாள். அரசகுமாரி சஞ்சீவி மடந்தை தினமும் இரவில் தங்கமாபுரி கோயிலுக்கு போவதும் திரும்பி வருவதுமாக இருந்தாள். சஞ்சீவி மடந்தை பருவ பெண்ணாக உலவி வரவும்
அரசரும் அரசியும் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று எண்ணியவர்களாய் அது பற்றி பேசிக்கொண்டிருந்தனர். இதை கேட்டுக்கொண்டிருந்த தோழி ஒருத்தி அதை சஞ்சீவி மடந்தையிடம் வந்து கூறினாள். தோழி மூலம் பெற்றோர் விருப்பத்தை தெரிந்து கொண்ட சஞ்சீவி மடந்தை பெற்றோரிடம் சென்று தங்கமாபுரி நகரத்துக்கு சென்று அங்குள்ள நிலைமையை கண்டு வந்து சொல்லக்கூடியவர் யாராக இருந்தாலும் அவரையே நான் மணந்து கொள்வேன், வேறு யாரையும் மணந்து கொள்ள மாட்டேன் என்றாள். அவள் விருப்பம் போல செய்வதாக ஒப்புக்கொண்ட அரசர் அச்செய்தியை நகர் முழுவதும் பறையறைந்து அறிவித்தார். மேலும் ஆசார வாசலில் ஒரு மணியை கட்டி தங்கமாபுரி போய் வந்தவர் அந்த மணியை அடித்து ஒலி எழுப்புவதன் மூலம் தெரிவிக்கலாம் என்று ஒரு ஏற்பாடு செய்து வைத்தார். இளைஞர் பலர் முன் வந்தனர். அந்த தங்கமாபுரி எங்குள்ளது என்று கேட்டு அங்கு செல்லும் வழியையும் கேட்டு அலைந்தனர். ஆனால் யாருமே கண்டுபிடித்ததாக தகவல் வரவில்லை. இவ்விதம் தங்கமாபுரி சென்று வர எண்ணி துடித்தவர்களில் புரோகிதரின் மகன் ஆதிசேடனும் ஒருவர். எந்த வேலையும் இல்லாமல் சோம்பேறியாக திரிந்து கொண்டிருந்தார் அவர். அரச அறிவிப்பை கேட்டபின் ஒரு நாள் ஆசார வாசலுக்கு சென்று மணியை அடித்தார். காவலர்கள் அவரை கொண்டு போய் சஞ்சீவினி மடந்தை முன்னே நிறுத்தினர். மணியை நீ அடித்த காரணம் என்ன? தங்கமாபுரிக்கு போய் வந்தாயா என்று கேட்டாள் அரசகுமாரி சஞ்சீவி மடந்தை. ஆம், தங்கமாபுரியை கண்டேன், ஆகவே உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார் ஆதிசேடன். அங்கே நீ என்ன அதிசயங்களை கண்டாய்? அப்படி நீ கண்டதற்கு ஏதாவது ஆதாரங்கள் உண்டா என்று கேட்டால் சஞ்சீவி மடந்தை. தங்கமாபுரி கடை தெருவில் கடைகள் உள்ளன என்றார் ஆதிசேடன். அதை கேட்டதும் சஞ்சீவி மடந்தைக்கு சிரிப்புதான் வந்தது. அவர் பொய் சொல்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அவரை ஊரை விட்டே துரத்தி விடுமாறு உத்தரவிட்டாள். ஆதிசேடன் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அடிக்கடி வந்து மணியை அடிப்பதும் காவலர்கள் வந்து அவரை துரத்துவதுமாய் சில நாட்கள் கழிந்தன. எப்படி துரத்திய போதும் அவர் வந்து மணி அடிப்பதை நிறுத்தவே இல்லை. அதனால் அவரை கொண்டு போய் கோட்டைக்கு வெளியே விட்டுவிடும்படி உத்தரவிட்டாள் சஞ்சீவி மடந்தை. காவலர்களும் அவள் உத்தரவுப்படி அவரை இழுத்து போய் கோட்டைக்கு வெளியே விட்டார்கள். அதனால் பெருத்த அவமானம் அடைந்த ஆதிசேடன் மான உணர்ச்சியோடு எப்படியும் தங்கமாபுரியை கண்டுவிடுவது என்று எங்கெங்கோ சுற்றி அலைந்து கொண்டிருந்தார். அப்படியே 4 மாதங்கள் ஓடிவிட்டன. ஆனாலும் என்ன பயன்? அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆகவே சோர்வுற்றவராய் பிரதிஷ்டாபுரம் வந்து சேர்ந்தார். என்ன செய்வது என்று தோன்றாமல் தன் கண்ணில் பட்டவர்களிடம் எல்லாம் தங்கமாபுரிக்கு வழியை கேட்டார். அப்படி அவர் தங்கமாபுரி செல்ல பலரிடம் கேட்டு வழி அறிய முயன்று கொண்டிருந்த போது அந்த பக்கமாக வந்த ஒரு பெரியவர், நீ யாரிடமும் வழி கேட்க வேண்டாம், உஜ்ஜயினி மகாகாளி பட்டணம் சென்று அரசர் விக்ரமாதித்யரிடம் கேட்டால் வழி சொல்வார் என்று கூறி சென்றார். ஆதிசேடன் உடனே விக்ரமாதித்யரை காண உஜ்ஜயினி மகாகாளிபுரம் சென்றார். அங்கே மன்னர் விக்ரமாதித்யரை சந்தித்தார். அவரை வணங்கி, அரச பெருமானே, என்னுடைய கோரிக்கையை உங்களால் தான் நிறைவேற்ற முடியும் என்று கேள்விப்பட்டேன். நிறைவேற்றுவதாக வாக்கு தந்தால் இங்கிருந்து போவேன், இல்லாவிட்டால் இங்கேயே உயிர் துறந்து விடுவேன் என்றார். உடனே விக்ரமாதித்யர், ஆதிசேடனே, உனக்கு என்ன வேண்டும்? தயங்காமல் சொல், என்னால் இயன்றதை செய்கிறேன் என்றார். ஆதிசேடன் பிரதிஷ்டாபுரி அரசகுமாரி சஞ்சீவி மடந்தை தன்னை மணக்க விரும்புகிறவர்களுக்கு ஒரு நிபந்தனை விதித்திருக்கிறாள். அதாவது தங்கமாபுரி நகரை கண்டவருக்கே தன்னை மணக்க தகுதி உண்டு என்று சொல்கிறாள். நான் அவளை மணந்து கொள்ள வேண்டும். அதனால் பல மாதங்களாக சுற்றி அலைந்து சோர்வடைந்ததுதான் மிச்சம். என்னால் அந்நகரத்தை காண இயலவில்லை. நீங்கள்தான் அவளை நான் மணந்து கொள்வதற்கு உதவி புரிய வேண்டும் என்றார். ஆதிசேடனுக்கு எந்த விதத்திலாவது உதவுவதாக வாக்களித்துவிட்டு பட்டியிடம், பட்டி காடாறு மாதம் எப்போது போகப் போகிறோம் என்று கேட்டார். நாளை புறப்பட வேண்டும் என்றார் பட்டி. உடனே விக்ரமாதித்யர் ஆதிசேடனிடம், உன்னால் இந்த ஜென்மத்தில் அங்கெல்லாம் செல்ல முடியாது. நீ உன் நகரத்துக்கு போய் உன் வீட்டிலேயே இரு, வெளியே எங்கும் போக வேண்டாம். நான் அங்கு சென்று அனைத்தையும் அறிந்துவிட்டு உன் வீட்டுக்கு வருகிறேன். அதன் பின்னர் நீயே தங்கமாபுரிக்கு சென்று பார்த்து வந்தது போன்று கூறி நீ விரும்பியபடி சஞ்சீவி மடந்தையை மணந்து கொள் என்றார். விக்ரமாதித்யர் இவ்வாறு கூறவும் அவருக்கு நன்றி கூறி வணங்கி விடை பெற்று சென்றார். மறுநாள் வேதாளத்துடன் விக்ரமாதித்யர் உஜ்ஜயினி மகாகாளிபுரத்திலிருந்து புறப்பட்டார். வழியில் ஓரிடத்தில் தங்கினார். வேதாளத்திடம் தங்கமாபுரி எங்கே இருக்கிறது என்று விசாரித்தார். எனக்கு தெரிந்த வரையில் அப்படி ஒரு பெயர் இருப்பதாக கூட கேள்விப்பட்டதே இல்லை என்றது வேதாளம். வேதாளம் அவ்வாறு சொன்னதை கேட்டதும் விக்ரமாதித்யர் மனம் சோர்ந்து போனார்.
வேதாளத்துக்கே தெரியவில்லை என்றார். வேறு யாருக்கு தெரிய போகிறது என்று திகைத்தார். ஆயினும் ஆதிசேடனுக்கு வாக்களித்தது கவனத்துக்கு வந்தது. எப்படியும் தங்கமாபுரியை கண்டுபிடித்து விடலாம் என்ற உறுதியோடு வேதாளத்தின் மீதேறி தன் பயணத்தை தொடர்ந்தார். போகும் வழியில் காட்டின் மத்தியில் திறந்த வெளி ஒன்று தெரிந்தது. அங்கே அடுப்பின் மீது கொப்பரையில் நெய் கொதித்து கொண்டிருந்தது. அதை பார்த்த விக்ரமாதித்யர் வேதாளத்திடம் அது என்ன என்று கேட்டார். மன்னர் பெருமானே, இந்த காட்டில் நடக்கும் வினோத நிகழ்ச்சி இது. இங்கு 7 முனிவர்கள் உள்ளனர். தினமும் அவர்களில் ஒருவர் கொதிக்கும் நெய்யில் விழுவார். மற்ற 6 பேர்களும் கொப்பரையை சுற்றி நின்று கொண்டு நெய்யில் விழுந்த முனிவர் பெயரை சொல்லி கூப்பிடுவர். உடனே கொப்பரையில் விழுந்தவர் எழுந்து வருவார். பிறகு 7 பேர்களும் கொப்பரையில் இருக்கும் மாமிசத்தை தின்றுவிட்டு நெய்யை குடிப்பார்கள். இவ்வாறு அவர்கள் வெகு காலமாக செய்து வருகிறார்கள். இன்று கொப்பரையில் விழ வேண்டிய முனிவர் குளிக்கப் போயிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் அவர் வந்து கொப்பரையில் விழுந்து விடுவார் என்றது வேதாளம். விக்ரமாதித்யருக்கு ஒரு யோசனை உதித்தது. அந்த முனிவர்கள் மூலமாக தங்கமாபுரியை தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்தார். அந்த சமயம் குளித்துவிட்டு வந்த முனிவர் கொப்பரையில் விழப்போகும் போது விக்ரமாதித்யர் பாய்ந்து அந்த முனிவரின் கையை பிடித்து இழுத்தார். அவரை அப்பால் தள்ளிவிட்டு தானே கொப்பரையில் விழுந்தார். தனக்கு பதிலாக வேறு ஒருவர் நெய்யில் விழுந்ததை கண்ட முனிவர் பிரமித்து நின்றார். மற்ற முனிவர்களும் அங்கே வந்தார்கள். அன்று விழ வேண்டியவர் நின்று கொண்டிருப்பதை பார்த்த அவர்கள் கோபம் கொண்டு அவரை சபிக்க எண்ணினார்கள். அப்பொழுது கொப்பரையில் விழ இருந்த முனிவர் மற்றவர்களிடம், நான் விழப்போகும் போது ராஜ அம்சம் பொருந்திய ஒருவர் என்னை தடுத்து அவரே விழுந்து விட்டார் என்று சொன்னார். முனிவர்கள் கோபம் தெளிந்தவர்களாய் ஞான திருஷ்டியின் மூலம் விழுந்தவர் மன்னர் விக்ரமாதித்யர் என்பதை அறிந்து கொண்டனர். பின்னர் கொப்பரையை சுற்றி நின்று அவருடைய பெயரை சொல்லி அழைத்தனர். விக்ரமாதித்யர் கொப்பரையிலிருந்து எழுந்து வந்தார். எழுந்து வந்தவரை பார்த்து, தவத்தின் காரணமாக நாங்கள் கொப்பரையில் விழுகிறோம், நீ எதற்காக விழுந்தாய் என்று கேட்டனர். தங்கமாபுரிக்கு போகும் வழி தெரியவில்லை, நான் விழுந்ததின் நோக்கம் அதுதான், தாங்கள் தான் எனக்கு வழியை கூற வேண்டும் என்று முனிவர்களிடம் கேட்டார் விக்ரமாதித்யர். எங்களுக்கு வழி தெரியாது, வெகு தொலைவில் முனிவர் ஒருவர் தவம் புரிந்து கொண்டிருக்கிறார், ஒருவேளை அவருக்கு தெரிந்திருக்கலாம் என்று கூறினார்கள் அந்த முனிவர்கள். பிறகு அவர்களிடம் விடை பெற்று கொண்டு அவர்கள் சொன்ன முனிவரை காண வேதாளத்தின் மீது ஏறி புறப்பட்டார் விக்ரமாதித்யர். முனிவர் தன் ஞான திருஷ்டியினால் வந்திருப்பவர் விக்ரமாதித்யர் என்று அறிந்து, விக்ரமாதித்யரே, என்னை நாடி வந்த காரணம் என்ன என்றார். தான் வந்த காரியத்தை பற்றி சொன்னார் விக்ரமாதித்யர். தங்கமாபுரி நகரத்தை நானும் பார்த்ததில்லை, ஆனால் இங்குள்ள ஆலமரத்தில் வசிக்கும் அண்டரண்ட பட்சிகள் போகாத இடமில்லை. ஆகையால் நீ அவற்றின் உதவியை கொண்டு அந்த நகரத்தை கண்டுபிடிக்கலாம் என்றார் அந்த முனிவர். உடனே விக்ரமாதித்யர் வண்டு உருவாகி அண்டரண்ட பட்சிகள் இருக்கும் ஆலை மரத்துக்கு சென்றார். அந்த நேரத்தில் அந்த மரத்தில் இருந்த அண்டரண்ட பட்சிகளில் ஒன்று தான் தங்கமாபுரி நகரத்துக்கு போய் வந்த விவரத்தை சொல்லி கொண்டிருந்தது. அதை கேட்ட மற்றொன்று தான் மறுநாள் காலையில் அங்கே போவதாக கூறியது. அதை அறிந்து கொண்ட விக்ரமாதித்யர் தானும் அதனுடன் மறுநாள் செல்ல தீர்மானித்தார். நாள் காலையில் தங்கமாபுரி நகருக்கு புறப்பட்ட அண்டரண்ட பட்சியின் சிறகில் வண்டு உருவில் இருந்த விக்ரமாதித்யர் ஒட்டி கொண்டார். பட்சி பல கடல்களையும் கடந்து சென்று தங்கமாபுரியை அடைந்தது. தங்கமாபுரிக்கு வந்து சேர்ந்த விக்ரமாதித்யர் எல்லா உயிரினங்களும் செயலிழந்து கிடந்த நிலையை கண்டு வேதனை அடைந்தார். அதன் பின்னர் சுந்தரமூர்த்தி கோயிலை கண்டு அதனுள் சென்று வணங்கி அவர் அங்குள்ள ஓவியங்களில் தன் மனதை பறிகொடுத்தார். அப்பொழுது தேவலோக குதிரை மீது ஏறி பெண் ஒருத்தி அந்த கோயிலுக்கு வந்தாள். அவள் கோயிலை வலம் வந்து வணங்கி நேராக அரண்மனை அந்தப்புறம் சென்று வீணையை எடுத்து சிறிது நேரம் மீட்டிக் கொண்டிருந்து விட்டு மீண்டும் குதிரையின் மீதேறி புறப்பட்டு போய்விட்டாள். இவைகளையெல்லாம் பார்த்த விக்ரமாதித்யர் மறுநாளே பிரதிஷ்டாபுரியை அடைந்தார். ஆதிசேடன் வீட்டுக்கு சென்று அவரிடம் தான் கண்டவற்றை சொன்னார். உடனே ஆதிசேடன் ஆசார வாயிலில் உள்ள மணியை அடிக்க அவரை காவலர்கள் சஞ்சீவி மடந்தை முன் அழைத்து சென்றனர். அவனை பார்த்ததும், முன்பு வந்து அடிக்கடி மணி அடித்தவன் தானே நீ, இப்பொழுதும் முன் போலதான் கண்டாயோ என்று ஏளனமாக சிரித்தாள். அவசரப்படாதீர்கள் அரசகுமாரியே, இப்பொழுது நான் தங்கமாபுரியில் கண்ட காட்சிகளை
ஆதாரத்துடன் சொல்லவே வந்துள்ளேன் என்று கூறிவிட்டு விக்ரமாதித்யரிடமிருந்து கேட்டவற்றை அப்படியே கோர்வையாக ஒன்று கூட விடாமல் கூறினார். அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த சஞ்சீவி மடந்தை அவர்தான் முற்பிறவியில் தன் கணவனாக இருந்தவர் என்பதை புரிந்து கொண்டு தன் கழுத்தில் கிடந்த முத்து மாலையை கழற்றி அவருடைய கழுத்தில் அணிவித்தாள். பின்னர் தன் பெற்றோர்களிடம் தங்களுடைய முற்பிறவி வரலாற்றை கூற அவர்கள் திருமணத்தை நடத்தி வைத்தனர். திருமணம் நிச்சயமானதும் ஆதிசேடன் உஜ்ஜயினி மகாகாலிபுரம் சென்று விக்ரமாதித்யன் தன் திருமணத்துக்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். அவர் அழைப்பை ஏற்று விக்ரமாதித்யர் பட்டியுடன் வந்து மணமக்களை வாழ்த்தினார்கள். அதன் பின்னர் விக்ரமாதித்யரிடம் ஆதிசேடன் விஸ்வாமித்ரர் மூலம் ஏற்பட்ட சாபத்தை கூறி அதை எவ்விடம் போக்க வேண்டும் என்று கேட்டார். வேதாளத்தின் துணையுடன் அவர்கள் இருவரையும் இமயமலைக்கு விஸ்வாமித்ரரிடம் அழைத்து சென்றார். அவரும் தன் ஆசிகளை வழங்கினார். விக்ரமாதித்யரை அவருடைய வீரதீர செயலுக்காகவும் அவருடைய உயர்ந்த தொண்டு உள்ளத்துக்காகவும் பாராட்டினார். விஸ்வாமித்திரரின் ஆசியை பெற்றவுடன் அனைவரும் வேதாளத்தின் உதவியால் தங்கமாபுரி வந்தனர். விஸ்வாமித்திரரின் அருள் பெற்று வந்ததினால் தங்கமாபுரியில் உயிரினங்கள் அனைத்தும் புத்துயிர் பெற்றனர். தங்கமாபுரி நகரம் மீண்டும் எழில் நகரமாக சிறந்து விளங்கியது. நகர மக்கள் அனைவரும் பெரிதும் மகிழ்ந்தனர். ஆதிசேடனுக்கு முடிசூட்டு விழா நடக்கும் போது தங்கேஸ்வரன் என்ற முற்பிறவி பெயரை சூட்ட வேண்டும் என விரும்பினர். அதோடு இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் மூல காரணமாக இருந்த விக்ரமாதித்யரே முன்னின்று இந்த நல்ல காரியத்தையும் செய்ய வேண்டும் என விரும்பினர். ஒரு வழியாக ஆதிசேடன் முடிசூட்டு விழா நடந்தது. பின்னர் விக்ரமாதித்யர் அவர்களிடமிருந்து விடை பெற்றார். தங்கமாபுரிக்கு மீண்டும் உயிர் கொடுத்ததோடு அங்குள்ள உயிரினங்களுக்கும் உயிர் கொடுத்த விக்ரமாதித்யரை தங்களால் மறக்க முடியாது என்று கூறிய மக்கள் பிரியா விடை கொடுத்தனர். அதை விக்ரமாதித்யரால் என்றைக்குமே மறக்க முடியாது. இவ்வளவு ஆற்றல் பெற்ற விக்ரமாதித்யரின் செயல் திறனில் சிறிதளவேனும் உங்களுக்கு இருந்தால் இந்த சிம்மாசனத்தில் நீங்கள் அமரலாம் என்று போஜராஜரிடம் கூறியது 10வது படியில் இருந்த பதுமை. கனகாபிஷேகவல்லி பதுமை கதையை சொல்லி முடிக்கவும் பொழுது சாய்ந்து இரவு தொடங்கவும் சரியாக இருந்தது. சிம்மாசனத்திலிருந்து இறங்கிய போஜராஜன் அடுத்த நாளாவது தனக்கு சிம்மாசனத்தில் அமரக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா என்று எண்ணியவாறே அரண்மனை அந்தப்புறம் சென்றார். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை விக்ரமாதித்யன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.